ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தியோட 2வது நாள். இன்றைக்கு விநாயகருக்கு நான் தேங்காய் பால் கொழுக்கட்டை செஞ்சு படைக்க போறேன். இந்த கொழுக்கட்டை மாவு ப்ரிப்பரேஷன் வீடியோ என்னோட ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி ஃபர்ஸ்ட் டே வீடியோல இருக்கு, பார்த்துக்கோங்க மக்களே. இப்போ அதே போல ப்ரிப்பரேஷன்ல கொழுக்கட்டை மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுல இருந்து மாவுகளை சின்ன சின்ன உருண்டைகளா பால்ஸா உருட்டி இது போல வச்சிருக்கேன். இந்த அரிசி மாவு உருண்டைகளை சக்கரை பாகில் வேக வைக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 கப்பு சக்கரை போட்டு இளம் பாக காய்ச்சி அதில் இந்த உருண்டைகளை போடுறோம். பாருங்க, இது போல நிதானமாக ஒவ்வொரு உருண்டைகளாக போடும்போது அந்த உருண்டைகள் அழகாக வெந்து மேலே வரும். நம்ம ரசகுல்லா செய்கிறோம் இல்லைங்களா, அதே மெத்தட் தான். பாருங்க எப்படி அந்த மாவு உருண்டைகள் வெந்து மேலே வருது. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. பாருங்க, இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுத்ததாக ஒரு 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு, ஒரு 4-5 ஏலக்காய்களை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடிச்சுக்கலாம். இப்போ அந்த பொடிச்சிட்டு வந்த அந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு மிக்சரை இந்த மாவு உருண்டைகள் ஊறிட்டு இருக்கிற அந்த ஜீராவில் போட்டு நல்லா கலக்கிடலாம். அடுத்ததாக இப்போ இதுக்கு தேங்காய் பால் எடுக்கணும். ஒரு தேங்காய் உடைச்சி அந்த தேங்காவை பொடியாக நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி இது போல் தேங்காய் பால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பாலையும் அந்த மாவு உருண்டைகள் முந்திரி பாதாம் ஏலக்காய் கலவையோடு இருக்கிற அந்த கலவையில் இந்த தேங்காய் பாலை சேர்த்துடலாம். மக்களே, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நல்ல திக்கான பசும்பாலையோ இல்லை பேக்கெட் பாலையோ கூட நல்ல திக்காக காய்ச்சி இதோட சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பால் மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த தேங்காய் பால் கொழுக்கட்டையை. பாருங்க, எல்லாம் கலந்துட்டோம். நல்லா கொதிக்க வச்சும் எடுத்துக்கிட்டேன். கொதி வந்த பிறகு சுவாமிக்கு படைக்கிறதுக்காக கொஞ்சமாக குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே அப்படின்னு நம்ம பாட்டு பாடக்கூடிய அந்த குங்குமப்பூல இருந்து ஒரு சில துணுக்குகளை மேலே தூவிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதோடைய ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. சுவாமிக்கு படைச்சிட்டோம். சூப்பராக இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியோட 2வது நாள் தேங்காய் பால் கொழுக்கட்டை செஞ்சு சுவாமிக்கு படைச்சாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட பார்க்கும் போதே எவ்வளவு எம்மியா இருக்கு பாருங்களா. சூப்பர். அட செமையா இருக்குங்க. மக்களே, நீங்களும் உங்க வீட்டில் இது போல எம்மியான தேங்காய் பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.